எதிர்காலத்தில் ஒரு 1000 வருடம் கழித்து நீங்கள் வந்து ஜிம்முன்னு வச்சு அதில் போய் அரை மணி நேரம் ஓடுவீங்க, 1 மணி நேரம் ஓடுவீங்கன்னு சொல்லியிருந்தால் அவங்கெல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படி? ஜிம் போனால் ஆண்மை குறை வருமா? இப்படி பல்வேறு நோய்கள், பிபி, சுகர் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடல் உழைப்பே இல்லாமல் வாழும்போது. வணக்கம். உடல் உழைப்பு, எக்ஸசைஸ் என்பது ஒரு இன்றியமையாதது. ஒரு ஆரோக்கியமான செக்ஸுக்கும் சரி, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படி? கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்பு சராசரியாக மனிதன் 18 மணி நேரம் 16 மணி நேரம் உடல் உழைப்புல ஈடுபட்டு இருந்தாங்க. கடினமாக வயல்வெளிகள் உடல் உழைப்பு கடினமாக ஈடுபட்டு இருந்தவங்க. திடீர்னு ஒரு 100 வருடங்களில் எல்லாரும் உட்கார்ந்து ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லி எல்லாரும் டேபிளில் உட்கார்ந்து எழுதுறோம். நம்ம இங்கேயும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்தாலும் கூட உடலுக்கு அவ்வளவு உழைப்பு இருக்காது. கைகள் மூளைக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். திடீர்னு நம்ம உடம்பு ஒரு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலம் அப்படி வளர்ந்து கொண்டு வரும்போது திடீர்னு ஒரு 100 வருடங்கள் டக்குன்னு உட்கார்ந்து எழுதுறது அப்படின்றதுக்கு நம்ம உடம்புல இருக்க ஜீன்ஸ் தயாராகலை. அப்போ என்ன பிரச்சனை வரும்? நமக்கு சர்க்கரை நோய் வரும், பிபி வரும், மன உளைச்சல் வரும், ஏராளமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ உடல் உழைப்பு என்பது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. எதிர்காலத்தில் ஒரு 1000 வருடம் கழித்து நீங்கள் ஜிம்முன்னு வச்சு அதில் போய் அரை மணி நேரம் ஓடுவீங்க, 1 மணி நேரம் ஓடுவீங்கன்னு சொல்லியிருந்தா அவங்கெல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் எந்த நோக்கமும் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு 6 மைல் 5 மைல் தூரம். இதெல்லாம் வினோதமாக இருந்திருக்கும் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு கூட. அப்போ உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. நீங்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கும் நல்ல தாம்பத்திய உறவுக்கும் அது அவசியம். என்ன மாதிரி உடல் உழைப்பு பண்ணணும்? எளிமையான ஒரு விளக்கம் என்னன்னா, உங்களுக்கு எது வசதியாக திரும்ப திரும்ப டெய்லி உங்களால் பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு நீச்சல் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு நீச்சல் குளம் பக்கத்தில் இருக்கு, நீச்சல் அற்புதமான எக்ஸசைஸ். சைக்கிள் ஓட்டுறது எனக்கு பிடிக்கும், வேலைக்கு ஆஃபீஸுக்கே நீங்கள் சைக்கிளில் போயிட்டு வரலாம், இல்லை சைக்கிளை ஓட்டலாம் காலையில் அதிகாலையில். அல்லது எனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜிம்முக்கு தான் போகிறது பிடிக்கும், கட்டுடல் எனக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜிம்மில் போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உடல் உழைப்பு பண்ணலாம். ஜிம் போனால் ஆண்மை குறை வருமா? வரவே வராது. ஜிம் போகிறவங்க கண்டிப்பாக ஆண்மை அதிகரிக்கும், உடல் பலம் அதிகமாக இருக்கும், நல்லது. இதெல்லாம் எல்லாராலையும் சில நேரம் முடியாது. எளிமையான விஷயம் நடைப்பயிற்சி. ஜாகிங் போகலாம், விரைவான நடைப்பயிற்சி போகலாம். சாதாரண நடைப்பயிற்சி கூட போதுமானதுதான். ஒரு நாளைக்கு ஒரு 6000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும். வயதானவர்கள், இளைஞர்கள் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கலாம் குறைந்தபட்சம். அதுக்கு கம்மியாக நடந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம், ஸ்ட்ரோக்கு, அதே மாதிரி ஆண்மை குறைவு, இப்படி பல்வேறு நோய்கள், பிபி, சுகர் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடல் உழைப்பே இல்லாமல் வாழும்போது. உங்களுக்கு எது சரியோ, அதுலேயும் ஜிம்லையும் நிறைய டைப் இருக்கு. கார்டியோ இல்லை வேற வேற வெரைட்டிஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ், அகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு. சாதாரண மனிதர்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு இந்த மசில்ஸை அழகாக கூட்டணும் அப்படின்னா அதற்கான ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மற்றபடி இயல்பாக உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் நன்றாக வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பண்ண முடியுமோ, உங்களுக்கு எளிதாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. இதுதான் எளிமையான ஒரு தீர்வு. வாழ்நாள் முழுவதும் பண்ணணும். உடம்பு சரியில்லாத நாட்கள் இல்லை சில நாட்கள் 1 முறை 2 முறை பண்ண முடியலை அப்படின்னா அது பரவாயில்ல. ஆனால் பெரும்பாலான நாட்களில் நம்ம பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஜிம் போன்ற ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் வாரத்தில் 3 நாட்களாவது பண்ணணும். ஜிம் எல்லாம் போகிறவங்க எல்லா நாளும் போக முடியலன்னா குறைந்தபட்சம் வாரத்தில் 3 நாட்கள் போகணும். நடைப்பயிற்சியெல்லாம் வாரத்தில் 7 நாளும் போகலாம், வாரத்தில் 5-6 நாட்களாவது போகணும். இந்த உடற்பயிற்சி என்பது உயிருக்கான ஒரு அடிப்படையான விஷயம். ஏன்னா உணவு எடுத்துக்கிறோம், அதற்கு அடுத்தபடியாக உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் உடற்பயிற்சி. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக மிக அவசியமானது, உடல் நலத்திற்கு அத்தியாவசியமானது. வணக்கம்.